ஹலோ ட்ரேடர்ஸ், இந்த வீடியோவில் 2 பெஸ்ட்டான ஸ்விங் ஸ்டாக்கை பற்றி பார்க்கலாம். வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். அதிகமான விஷயம் இந்த வீடியோவில் வந்து லேர்ன் பண்ணலாம். லிஸ்ட்டில் இருக்கிற இங்கே ஃபஸ்ட்டு ஸ்டாக் பைசாலோ டிஜிட்டல் ஸ்டாக் தான். அண்ட் இந்த ஸ்டாக்கை பற்றியுமே நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தவர் சொல்லியிருந்தாரு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம இங்கே டெக்னிக்கல் பார்ட்ஸ் நல்லா கிளியராக பார்க்க முடியும். அண்டு ஸ்டாக் ப்ரைஸ்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஆல் டைம் ஹைலேருந்து லெவலில் டவுனில் ட்ரேட் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது நியர் அபவுட் வந்து ஒரு 60% கிட்ட கீழே தான் டவுனில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. அண்ட் டெய்லி டைம் ஃப்ரேமில் பார்த்தாலும் ஒரு ஆல்மோஸ்ட் வந்து அந்த ஸ்டாக் ப்ரைஸும் ஒரு சைட்வேஸில் எப்போ வரைக்கும் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தாலும் ஒரு நியர் அபவுட் வந்து இங்கே கிளியராக பார்க்கலாம். ஒரு அரௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நியர் அபவுட் ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு 5.5 மந்த் கிட்டே ஒரு நியர் அபவுட் வந்து இங்கே ஸ்டாக் ப்ரைஸும் நல்லா கிளியராக பார்க்கலாம். சைட்வேஸில் தான் இங்கே ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. அது இங்கே நல்லா கிளியராகவே பார்க்க முடியுது. அண்ட் கம்பெனியுமே பண்ணுற பிஸ்னஸ் ரொம்ப சிம்பிள் தான். என்பிஎஸ்சி செக்டர் இருக்குல்ல, அந்த செக்டரில் தான் இவங்க ஃபைனான்சியல் செக்டரில் பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் மார்க்கெட் கேப் பார்த்தீங்கன்னா வெறும் ஜஸ்ட் 3,300 crore ஒரு ரொம்ப சின்ன ஸ்மால் கேப் ஸ்டாக் தான். ஸ்டாக் பிஇ இங்கே 16 இருக்குது. சேம் டைம் இண்டஸ்ட்ரி பி பாருங்கள், இங்கே 23 பார்க்க முடியும். கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருக்கும். ஸ்டாக் ப்ரைஸ் இப்பயுமே அண்டர் வேல்யூஷன் ட்ரேட் ஆகிட்டு இருக்கிறது கிளியராக பார்க்க முடியுது. அண்ட் சேம் டைம் புக் வேல்யூ படி பார்த்தாலுமே ஆல்மோஸ்ட் இப்பயுமே புக் வேல்யூலேருந்து வெறும் ஜஸ்ட் இங்கே டபுள் தான் இருக்குது. அது கிளியராக பார்க்க முடியுது. ஆர்ஓசிஇ இங்கே 13% இருக்குது. சேம் டைம் ஆர்ஓஇ இதுவுமே 13% இருக்குது. சொல்கிற அளவுக்கு அதிகமாகலாம் இல்லை, ஓரளவுக்கு ஒரு டீசெண்டாக இருக்குன்னு கிளியராக பார்க்கலாம். அண்ட் இம்பார்ட்டன்ட் நோட் பண்ணிக்கிங்க, நம்ம இப்போ அனலைஸ் பண்ணிட்டு இருக்கிறது ஃபைனான்ஸ் செக்டரில் இருக்க ஸ்டாக். அதனால் நம்ம இங்கே டெப்ட் ஈக்விட்டி பார்க்கணுன்னு அவசியமே இல்லை. ஃபண்டமெண்டல்ஸை பொறுத்த வரைக்கும் ஒரு நெகட்டிவ் சொல்லிச்சுன்னா ப்ளஸிங் பர்சன்டேஜ் இங்கே ஆல்மோஸ்ட் இங்கே 26% இருக்குது. இதுதான் ஒரு ஸ்மாலாக ஒரு நெகட்டிவாக இருக்க மாதிரி தெரியும். அண்ட் குவார்டர்லி ரிசல்ட்டுமே பாருங்கள், இதுவுமே பெட்டராக இருக்குது. ரெவென்யூ லாஸ்ட் ஜூன் குவார்ட்டரில் 187 crore இருந்துச்சு. ஏன்னா அதே வந்து இப்போ கரண்ட் ஜூன் குவார்ட்டரில் 219 crore இருக்குது. மீன்ஸ் ரெவென்யூ குவார்டர் ஆன் குவார்ட்டர் வந்து இயர்லி பேசிஸில் இங்கே இன்க்ரீஸ் ஆகிறத கிளியராக பார்க்க முடியும். அண்ட் சேம் டைம் நெட் ப்ராஃபிட்டுமே கிளியராக பார்க்கலாம். லாஸ்ட் ஜூன் குவார்ட்டரில் 41 crore இருந்துச்சு, இப்போ 47 crore இருக்குது. இது கண்டினியூவாக இன்க்ரீஸ் ஆகிறது கிளியராக பார்க்க முடியுது. அண்ட் சேம் டைம் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் ஸ்டேட்மெண்ட் இதுவுமே கிளியராக பார்க்கலாம். ரெவென்யூ 2014 பாருங்கள், வெறும் ஜஸ்ட் இங்கே 218 crore தான் இருந்துச்சு. அதை கண்டினியூவாக க்ரோ பண்ணி ஆல்மோஸ்ட் இங்கே 10 இயர்ஸில் பார்த்தீங்கன்னா ஒரு நியர் அபவுட் வந்து ஒரு 4 times கிட்ட நல்ல பெட்டரான ரெவென்யூவை க்ரோ பண்ணியிருக்காங்க. அதே போல் நம்ம நெட் ப்ராஃபிட்டுமே கிளியராக பார்க்கலாம். 56 crore இருந்த நெட் ப்ராஃபிட் இப்போ ஆல்மோஸ்ட் இங்கே பார்த்தீங்கன்னா 200 crore இருக்குது. இதுவுமே ஆல்மோஸ்ட் வச்சுன்னா ஒரு 4 times கிட்ட மல்டிபிள் ஆயிருக்கு. இது நல்ல கிளியராகவே இங்கே ஸ்டாண்டர்ட் ஆகுது. மீன்ஸ் எவ்ரி இயர் கண்டினியூவாக இங்கே ரெவென்யூவாக இருக்கட்டும் அண்ட் சேம் டைம் நெட் ப்ராஃபிட் இங்கே க்ரோ ஆகிறது பாசிட்டிவான சைனாக இங்கே பார்க்கலாம். அண்ட் இன்வெஸ்டர் செக்ஷன்லேயுமே கிளியராக பார்க்க முடியும். ப்ரொமோட்டர் கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு ஆல்மோஸ்ட் இங்கே 48% ஸ்டேக்ஸ் இருக்குது. அண்ட் பப்ளிக் கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது வெறும் ஜஸ்ட் இங்கே 33% தான் ஸ்டேக்ஸ் இருக்குது. ஒரு நியர் அபவுட் பார்த்தாலும் ஒரு ஆல்மோஸ்ட் எப்படியுமே ஒரு மீன்ஸ் ஒரு 65+% ஸ்டேக்ஸ் இருக்குல்ல, அது எல்லாமே இங்கே ஸ்ட்ராங் அண்ட் கிளியர் கிட்ட தான் இருக்குது. அது இங்கே நல்ல கிளியராக விசிபிள் ஆகுது. ஸோ ஃபைனான்சஸ் அண்ட் ஃபண்டமெண்டல்ஸ் பார்த்துச்சுன்னா அந்தளவுக்கு இங்கே லோவாக இல்லை, நல்ல பெட்டராக நல்ல பாசிட்டிவாக தான் இங்கே பார்க்க முடியுது. அண்ட் சேம் டைம் நம்ம இங்கே டெக்னிக்கல்ஸில் பார்த்தாலும் வீக்லி டைம் ஃப்ரேமில் பார்க்க முடியும். ஒரு நல்ல பெட்டரான ஒரு ட்ரெண்ட் லைன் இருக்குல்ல, அதை இப்போ தான் பிரேக் பண்ணிவிட்டு மேலே போயிருக்கு. அதை கிளியராக இங்கே அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும். நீங்கள் கிளியராக பாருங்கள், உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இதை நான் ரிமூவ் பண்ணிக்கிறேன். நீங்கள் கிளியராக பார்க்கலாம் இந்த இடத்துல. அண்ட் சேம் டைம் இங்கே கிளியராக பார்க்க முடியும். ஃபஸ்ட்டு இங்கேருந்து ட்ரெண்டில் ரிவர்சல் எடுத்துச்சு, மீன்ஸ் சப்போர்ட் எடுத்துச்சு. அண்ட் செகண்ட் பார்த்தீங்கன்னா இங்கேருந்து சப்போர்ட் எடுத்துருக்கு. அண்ட் தேர்ட் டைம் இம்பார்ட்டன்ட் நோட் பண்ணிக்கிங்க, ஃபஸ்ட்டு வந்து இங்கே ட்ரெண்டு பார்த்தீங்கன்னா இங்கே பிரேக் அவுட் பண்ணி கீழே டவுன் ட்ரெண்டில் போச்சு. அண்ட் அதுக்கடுத்து இப்போ தான் பார்த்தீங்கன்னா ஒரு நியர் அபவுட் வந்து நல்ல ஒரு பாசிட்டிவான இங்கே ரிவர்சல் எடுத்து அது மட்டும் இல்லாமல் பிரேக் அவுட் பண்ணி ஒரு நல்ல பாசிட்டிவாக இருக்குது. இதுவுமே பாசிட்டிவான அட்வான்டேஜ் தான். அண்ட் டெய்லி டைம் ஃப்ரேமில் பார்த்தாலும் இதுவுமே கிளியராக பார்க்க முடியும். மீன்ஸ் நான் வீடியோ ஸ்டார்டிங்கில் சொன்ன மாதிரி டெக்னிக்கல்ஸில் ஸ்டாக் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஒரு அரௌண்ட் வந்து ஒரு சைடு வேஸில் தான் ட்ரேட் ஆகிட்டு இருந்துச்சு. அதுவுமே கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஐ ஹோப் இந்த எல்லா வீடியோஸில் பார்த்தா உங்களுக்கு கிளியராக புரியும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இங்கேருந்து பார்த்தீங்கன்னா கீழே பாட்டம்லேருந்து இங்கே மேலே போச்சு. அண்ட் அதுக்கடுத்து திரும்ப டவுன் வந்துச்சு. அண்ட் அதுக்கடுத்து அகைன் பார்த்தீங்கன்னா இங்கே திரும்பவுமே மீன்ஸ் சைட் வேஸில் தான் இருந்துச்சு. அண்ட் அதுக்கடுத்து ரெசிஸ்டனை சப்போர்ட் பண்ணிச்சு. அண்ட் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ரெசிஸ்டன் வந்துச்சு. ஏன்னா இப்போ பார்த்தீங்கன்னா பாசிட்டிவாக இங்கே என்ன இருக்குன்னா க்ரீன் கேண்டலில் பிரேக் அவுட் கிடச்சிருக்கிறது நீங்கள் நல்லா கிளியராக பார்க்க முடியும். ஐ ஹோப் கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். கிளியராக பார்த்தீங்கன்னா க்ரீன் கேண்டலில் இங்கே பிரேக் அவுட் கிடச்சிருக்கு. அண்ட் பிரேக் அவுட்டுமே பார்த்தீங்கன்னா சும்மா கம்மியாலாம் இல்லை, நல்ல ஒரு பெட்டரான வால்யூமில் இங்கே பிரேக் அவுட் கிடச்சிருக்கு. விச் மீன்ஸ் ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா 51 மில்லியன் வால்யூம்ஸ் நீங்கள் பார்க்க முடியுது. அண்ட் சேம் டைம் ப்ரீவியஸாக இருக்கிற 3 கேண்டலுமே பார்த்தீங்கன்னா அதுலேயுமே ஒரு நல்ல வால்யூம்ஸ் பார்க்க முடியும். 29 மில்லியன்ஸ் அண்ட் 25 மில்லியன்ஸ் அண்ட் 18 மில்லியன்ஸ் அந்த மாதிரி பிரேக் அவுட் கிடைக்கும் போது
51 மில்லியன்ஸ் நல்ல டபுள் வால்யூம் நீங்க பிரேக் அவுட் கிடைச்சிருக்குது. இதுவுமே இங்க பாசிட்டிவான அப்ரோச். இந்த ஸ்டாக்க பத்தியுமே உங்களோட ஒப்பீனியன் என்ன? டெஃபினட்டா கமெண்ட் பண்ணுங்க. ட்ரேடர்ஸ், நான் இங்க அனலைஸ் பண்ற மாதிரியே நீங்களும் எல்லாத்தையுமே ஃபுல் டீட்டெயில்ல ஒண்ணு விடாம அனலைஸ் பண்ணலாம். என்னுடைய ஸ்டாக் மார்க்கெட் கோர்ஸுமே பேசிக் டூ அட்வான்ஸ் வந்து நான் ஃபுல் டீட்டெயிலாவே மார்க்கெட்ட பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். வெறும் ஜஸ்ட் 999ல தான் சேல் பண்ணிட்டு இருக்கேன். நீங்க டெஃபினட்டா இங்க செக் பண்ணி பார்க்கலாம். அண்ட் சேம் டைம் மந்த்லி மெம்பர்ஷிப்ல ஜாயின் பண்ற மாதிரினா வெறும் ஜஸ்ட் 199ல மீன்ஸ் நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம். அதே மாரி இயர்லி மெம்பர்ஷிப்ல நீங்க ஜாயின் பண்ற மாரினா வெறும் ஜஸ்ட் 1999ல நீங்க ஜாயின் பண்ணிக்க முடியும். மார்க்கெட்ட பத்தி நீங்க லேர்ன் பண்ணணும். பெட்டரான ப்ராஃபிட்ல நீங்க மேக் பண்ணணும்னா, கீழ டிஸ்கிரிப்ஷன்லயும் அண்ட் ஃபர்ஸ்ட் கமெண்ட்லயும் நான் லிங்க் தந்திருக்கேன். அண்ட் ஆஃபிஷியலாவே நம்ம Play Storeலயே பார்த்தீங்கன்னா, ஸ்விங் ட்ரேடிங் தமிழ்னு சொல்லிட்டு நம்மளோட ஆப்பே இருக்கு. ஃப்ரீயாவே நீங்க இன்ஸ்டால் பண்ணிக்கலாம் அண்ட் ஜாயின் பண்ணிக்கீங்க. நெக்ஸ்ட் ஸ்டாக் கிராஸ் கம்பெனி தான். அண்ட் இதுவுமே மார்க்கெட் கேப் பாருங்க. வெறும் ஜஸ்ட் 1451 கோடி. ஒரு ரொம்ப சின்ன ஸ்மால் கேப் ஸ்டாக் தான். அண்ட் ஸ்டாக் பியுமே பார்க்க முடியும். 28ல இருக்கு. அதே சேம் டைம் இவங்க செக்டர்ல இருக்க இண்டஸ்ட்ரி பி பார்த்தீங்கன்னா, இங்க 27 தான் இருக்கு. அந்த அளவுக்கு அதிகமாலாம் இல்ல. ஓரளவுக்கு சேமான ஆவரேஜ் பிரைஸ் ரேஞ்சில தான் இங்க பார்க்க முடியுது. கிளியரா அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். சேம் டைம் ROCE இங்க 21% இருக்கு. ROE 16% இருக்கு. இது பரவால்ல. ஓரளவுக்கு இங்க டீசென்ட்டா மீன்ஸ் ஓரளவுக்கு ஆவரேஜா இருக்கிறது இங்க பார்க்க முடியுது. அண்ட் ப்ரமோட்டர் ஹோல்டிங்குமே 68% இருக்கு. இத பத்தி நான் முன்னாடி போகும்போது உங்களுக்கு சொல்றேன். டெட் டு ஈக்விட்டி பாருங்க. இது இம்பார்ட்டன்ட் நோட் பண்ணிக்கங்க. டெட் டு ஈக்விட்டி வெறும் ஜஸ்ட் இங்க 0.008 தான் இருக்கு. ஈவன் சொல்ல போச்சுன்னா, ஸ்மால் கேப் ஸ்டாக்கா இருந்தாலுமே டெட் டு ஈக்விட்டி வெறும் ஜஸ்ட் ஆல்மோஸ்ட் இங்க ரொம்ப ரொம்ப லைட்டா இருக்குது. இதுவுமே ஒரு பாசிட்டிவான அட்வான்டேஜ் தான். அண்ட் சேம் டைம் கம்பெனி இங்க பிசினஸ் பண்ற செக்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது, ஆட்டோ காம்போனன்ட் அண்ட் எக்யூப்மென்ட் இருக்குல்ல, இந்த செக்டர்ல தான் பிசினஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் ஸ்டேட்மெண்ட்லயுமே சேல்ஸ் பாருங்க கன்டினியூ எவ்ரி இயர்ஸ் இங்க க்ரோ ஆயிட்டு இருக்கு. மீன்ஸ் 2020ல 1600 இருந்துச்சு. 1060 இருந்துச்சு. அடுத்தது 1800, 297, அடுத்தது 400, 600. இப்போ ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா 620 அண்ட் ட்ரில்லிங் 12 மந்த் தான் 613 இருக்கு. இது பாசிட்டிவா நம்பர்ஸ்ல க்ரோ ஆகிறத கிளியரா பார்க்க முடியுது. அண்ட் நெட் ப்ராஃபிட்டுமே கிளியரா பார்க்க முடியும். 200 கோர்ஸ்ல தான் 2020ல இருந்துச்சு. அதை கண்டினியூவா க்ரோ பண்ணி ஆல்மோஸ்ட் இங்க 51 கோர்ஸ்ல பெட்டரான நெட் ப்ராஃபிட் இருக்கு. அண்ட் சேம் டைம் எங்கேயுமே டிக்ளைன் ஆகாத மாரி பாசிட்டிவா இங்க நெட் ப்ராஃபிட் போயிட்டே இருக்கு. இதுவுமே ரொம்ப ரொம்ப பாசிட்டிவான அட்வான்டேஜ் தான். அண்ட் இன்னொரு இம்பார்ட்டன்ட் அட்வான்டேஜ் இன்வெஸ்டர் செக்ஷன்ல நம்மளால பார்க்க முடியும். ப்ரமோட்டர் ஹோல்டிங் கிட்ட ஒரு லாஸ்ட் குவார்ட்டர் பார்த்தீங்கன்னா வெறும் ஜஸ்ட் 67% தான் ஸ்டேக்ஸ் இருந்துச்சு. அரௌண்ட் பிடிச்சிங்க ஒரு 67.99% இருந்துச்சு. ஏன்னா அது இப்போ பார்த்தீங்கன்னா கரண்ட் ஜூன் குவார்ட்டர்ல 68.23% ஸ்டேக்ஸ் வந்து இங்க மீன்ஸ் க்ரோ ஆயிருக்குது. இது நம்பர்ஸ்ல கிளியரா பார்க்க முடியும். இதுலேருந்து என்ன புரியுதுன்னா, ஒரு பாசிட்டிவான அட்வான்டேஜ் வந்து அவங்க ப்ரமோட்டர்ஸே வந்து அவங்க ஸ்டேக்ஸை வாங்கி இருக்கிறது இது பெஸ்ட்டான பாசிட்டிவ் அட்வான்டேஜ் இங்க வந்து பார்க்க முடியுது. அண்ட் டெக்னிக்கல்ஸுமே பார்க்கலாம். இப்பயுமே ஒரு ஸ்டாக் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா, ஒரு நியர் அபவுட் வந்து ஆல் டைம் ஹைலேருந்து ஒரு 17% கிட்ட கீழே டவுன்ல தான் ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. அண்ட் சார்ட்டையுமே நீங்க நல்லா ரீட் பண்ணீங்கன்னா, இங்க ஒரு நல்ல பெட்டரான ஒரு பாசிட்டிவ் லைன் இருக்குல்ல, அந்த பாசிட்டிவ் லைன் இங்க இருக்கு மீன்ஸ் ரெசிஸ்டன்ட் லைன் இருக்கு. அத நல்லா கிளியரா பார்க்க முடியும். சாரி பாசிட்டிவ் லைன்னு சொல்லி ராங்கா சொல்லிட்டேன். ரெசிஸ்டன்ட் லைன் இருக்கு. அண்ட் சேம் டைம் வால்யூமே பாருங்க. மீன்ஸ் மேல க்ரோ ஆகி போயிட்டு இருக்கும்போது, நல்ல ஒரு பெட்டரான ஒரு 18 மில்லியன் வால்யூம்ஸ் இருந்துச்சு. அண்ட் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா 33 மில்லியன்ஸ் வால்யூம் இருந்துச்சு. அண்ட் அதே போல இப்போ பிரேக் அவுட் ஆகிற டைம்லயும் ஒரு லாஸ்ட் ஒரு 5 கேண்டில்ஸ் பார்க்க முடியும். அரவுண்ட் வந்து இங்கேயும் ஒரு நல்ல பெட்டரான வால்யூம் கிடைச்சது நீங்க நல்லா கிளியரா பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் மார்க் பண்றவங்களுக்கு புரியும். அண்ட் இங்க கேண்டில்ஸ் பார்க்க முடியும். நல்ல கிரீன் கேண்டில், நல்ல பாசிட்டிவான இங்க மீன்ஸ் கன்டினியூவா புல்லிஷ் கேண்டில்ஸ் இருக்கு. அண்ட் பிரேக் அவுட் கிடைச்ச கேண்டில் பார்த்தீங்கன்னா, அரவுண்ட் வந்து 27 மில்லியன்ஸ் நல்ல ஒரு பெட்டரான வால்யூம்ஸும் இங்க பார்க்க முடியுது. அண்ட் சேம் டைம் சார்ட்ல இங்க பார்க்கும்போது, திரும்ப ரிவர்ஸ் பவுன்ஸ் பேக் எடுத்து கீழ பாட்டம்ல வர மாதிரி தான் மீன்ஸ் என்னோட அனலைஸ் படி பார்க்க முடியுது. ட்ரேடர்ஸ், இந்த வீடியோ நான் வெறும் ஜஸ்ட் எஜுகேஷனல் பர்பஸ்க்காக மட்டும் தான் இங்க மேக் பண்ணியிருக்கேன். எந்த ஒரு ஸ்டாக்கையும் பை பண்றதுக்கோ, இல்ல செல் பண்றதுக்கோ ரெக்கமெண்டேஷன் இல்ல. திரும்ப ரிமைண்ட் பண்ணிக்கிறேன். என்னுடைய கோர்ஸ் அண்ட் மெம்பர்ஷிப்ல நீங்க ஜாயின் பண்ற மாதிரினா, கீழ டிஸ்கிரிப்ஷன்லயும் அண்ட் ஃபர்ஸ்ட் கமெண்ட்லயும் லிங்க் தந்திருக்கேன். டெஃபினட்டா ஒரு டைம் செக் பண்ணி பாருங்க. இந்த வீடியோ இவ்வளவு தான். நான் நம்புறேன் உங்களுக்கு இந்த வீடியோ டெஃபினட்டாவே ஹெல்ப்பா இருக்கும்னு. இதே போல வீடியோஸை டெய்லி பார்க்கறதுக்காக நம்ம ஸ்விங் ட்ரேடிங் தமிழ் சேனலை இப்போ வரைக்கும் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணலாம். சப்போர்ட் பண்ணுங்க. நீங்க சப்போர்ட் பண்ணா தான் எனக்கும் மோட்டிவேஷனா இருக்கும். டெய்லி இதே போல செம்மையான வீடியோஸ்லாம் கொண்டு வரதுக்கும் ஹெல்ப்பா இருக்கும். நான் சொல்லியிருக்கிற இந்த 2 பெஸ்ட்டான ஸ்விங் ஸ்டாக்க பத்தி உங்களோட ஒப்பீனியன் என்ன? டெஃபினட்டா கமெண்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வேற எந்த ஸ்டாக்க பத்தி ஃபுல் டீட்டெயில்ல அனலைசிஸ்ல வீடியோ வேணும், அதையுமே சொல்லுங்க. நான் கூடிய சீக்கிரம் கொண்டு வரதுக்கு ட்ரை பண்றேன். திரும்ப நாளைக்கு ஒரு பெஸ்ட்டான வீடியோ பார்க்கலாம். அதுவரைக்கும் டாடா, பாய் பாய்.